ஹலோ கைஸ், இந்த வீடியோல நெக்ரோமான்சர் மேன்வாவோட 11வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மத்த 10 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் போடாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோவை நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும். எனக்குமே வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ல நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த கேரன் கூட அந்த கான்கிரிகேஷனுக்கு போயிட்டு தனக்கு ரிவார்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட நெஞ்சிலே இருந்துட்டு குத்திட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல சலீம் இருந்துட்டு, நீ ஆசைப்பட்டனா பாய், இவங்களை கொல்றத கூட எனக்கு வேற வழி இல்ல போல. இப்பையில இருந்து இந்த கிராம்புல வந்துட்டு யாரு தொட்டாலும் சரி அவங்கள வந்துட்டு நான் கொன்றுவேன் அப்படிங்கிறப்ப, சரி சரி நாங்க அவனை டச் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறப்ப, சலீம் இருந்துட்டு இதை பத்தி அப்புறமா யாராச்சும் என்கிட்ட கொஸ்டின் கேட்டா அவங்களையுமே நான் கண்டுபிடிச்சு கொள்ளுவேன் அப்படிங்கிறப்ப, ஜெஸ்டர் இருந்துட்டு உண்மையாலுமே இந்த ஒரு குழந்தைக்காக எங்களை எதிர்த்து ஃபைட் பண்ண போறியா, சீரியஸாவா சொல்ற அப்படிங்கிறப்ப, சலீம் இருந்துட்டு நான் எப்படி அப்படின்னு உனக்கு தான் தெரியும்ல, இந்த மாதிரி நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறப்ப, அந்த மார்ஷ் இருந்துட்டு, ஐயோ சலீம் நீ என்ன விளாண்டுருக்கியா அப்படிங்கிறப்ப அவரோட உருவத்தை பார்த்தா பொண்ணு மாதிரி தான் இருக்கு. அப்ப அந்த சலீம் இருந்துட்டு, காட் டேம் இட், மறுபடியும் நான் வந்துட்டு ரிப்பீட் பண்ணணுமா, ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு புரியாது அப்படிங்கிறப்ப யாருமே எதுவுமே பேச முடியல. ஜெஸ்டர் இருந்துட்டு வேற வழி இல்லைன்னு நினைக்கிறேன் நமக்கு. சரி கேரனோட ஸ்டூடெண்ட் உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறப்ப, ஹீரோ இருந்துட்டு போஷனை வந்துட்டு குடிச்சிட்டு வெயிட் பண்ணதுக்கு நன்றி அப்படிங்கிறப்ப, சீக்கிரம் சொல்லி என்ன வேணும் அப்படிங்கிறப்ப, ஹீரோ வந்துட்டு இதுக்கு மேல எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நீங்களே சொல்ல முடியுமா அப்படிங்கிறப்ப, அந்த ஜெஸ்டர் வந்துட்டு ஹவு ரிடிகுலஸ், உனக்கு என்ன வேணும்னு கூட உனக்கு ஒழுங்கா தெரியல, சரி இந்த லிஸ்ட்ல இருந்து ஒரு 5 எடுத்துக்கோ, கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணு, இதுல வந்துட்டு சில டெட் பாடிஸும் இருக்கு, அதை பார்த்து சூஸ் பண்ணு அப்படிங்கிறப்ப, ஹீரோன்ட்டு டெட் பாடிஸா, இது வந்துட்டு கான்கிரிகேஷன் அப்படிங்கறனால இவங்கள்ட்ட நல்ல டெட் பாடிஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓ ஃபார்மர் ஃபேரி குயின் மிலன், அதுக்கப்புறம் டைகர் கிங் டைமூரா, இந்த 2 டெட் பாடியுமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல் ஆச்சே, எனக்கு எப்படியாச்சும் இது வேணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறான். நீங்க இந்த மேனாவோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோ இந்த டெட் பாடிஸா கண்ட்ரோல் பண்றத பார்த்திருப்பீங்க. அப்ப அங்க இருக்கிற ஒரு ரெட் கலர்ல இருக்கிறவன் ஜஸ்டர் இந்த டெட் பாடி எல்லாத்தையுமே ஆல்ரெடி மோர்னே கிட்ட நம்ம சோல்வ் பண்ணிட்டோம், இவங்கிட்ட இதை கொடுத்துட்டோம் அப்படின்னா மார்னே இருந்துட்டு ஃபியூரியஸ் ஆயிர மாட்டாரா அப்படிங்கிறப்ப, ஹீரோ வந்துட்டு மார்னேவா, இந்த பொணங்க எல்லாத்தையுமே நெக்ரோமான்சிலேயே லீடிங் ஃபிகரா இருக்கிறவங்கள்ட்ட வித்துட்டாங்களா, அந்த மார்னே கிட்ட மட்டும் நான் பிரச்சனை வச்சுக்கிட்டேன் எல்லாமே ப்ராப்ளம் ஆயிரும், அதனால இந்த பணம் எனக்கு கிடைக்காது போல அப்படின்னு ஹீரோ நினைக்கிறப்பதான், எனக்கு அது பிரச்சனை கிடையாது, அதை அவன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு பூச்சி வந்து சொல்லுது, மோர்னே மாஸ்டர் அப்படின்னு கேக்குறாங்க. சோ அந்த பூச்சி தான் அந்த மார்னே அப்படிங்கிறவரு. அப்ப கேரன் வந்துட்டு, மாஸ்டர் ஆண்ட்ரியாஸால அந்த பொணங்க எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவன் அந்த எபிலிட்டி கிடையாது அப்படிங்கிறப்ப, கேரன் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றேன். அதுக்கப்புறம் உனக்கு தானே இதெல்லாம் வேணும், எல்லாமே என்னோட சப்ஸ்பேஸ் பேக்ல தான் இருக்கு, அந்த பேக அப்படியே நீ வந்துட்டு எடுத்துட்டு போயிரு அப்படிங்கிறப்ப, ஹீரோ வந்துட்டு எதுக்காக அந்த மார்னே இருந்துட்டு என்கிட்ட இவ்வளோ பெருந்தன்மையா நடந்துக்கிறான்னு தெரியல, பட் என்னால் இந்த வாய்ப்பை கைவிட முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு, உங்களோட ஹெல்ப்புக்கு வந்துட்டு நான் எப்பவுமே நன்றி கடன் பட்டிருக்கேன் சார், இப்ப அதை தவிர மத்த ஐட்டம் இருக்குல்ல அதையுமே வந்துட்டு நான் செலக்ட் பண்றேன் அப்படிங்கிறப்ப, கேரன் வந்துட்டு டேமிட் அந்த பேஜ் ஆஃப் ஸ்லாத்தை நான் மட்டுமே இங்க வந்துட்டு கொண்டு வந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்பல, அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு அந்த டெட் பாடிஸோட சேர்த்து சில ஜொல்லு ஃபேரி டியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்கிரீடியன்ஸ் நிறைய வந்துட்டு அவங்கள்ட்ட வாங்கினான். அப்ப சலீம் வந்துட்டு கீடு அந்த லிஸ்ட்ல இன்னும் நிறைய முக்கியமான விஷயங்கள் இருந்துச்சுல, உண்மையிலே உனக்கு இந்த பொருளுங்க போதுமா அப்படிங்கிறப்ப, ஹீரோ வந்துட்டு என்ன பொறுத்த வரைக்கும் இதுதான் எனக்கு விலை மதிக்க முடியாதது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள, என்னால இதை வச்சு 4 போர்ஷனை வந்துட்டு மேக் பண்ண முடியும், ஒவ்வொன்றுமே செவரல் 100 மில்லியன்ஸ் வில்ஸ் வரைக்கும் ஒர்த்து உள்ளதா இருக்கும், அது மட்டும் இல்லாம லூசியாவோட நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கான இன்கிரீடியன்ஸுமே எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறான். சோ இந்த உலகத்துல காசை வந்துட்டு நம்ம இடத்துல ருபீஸ்ன்னு சொல்லுவோம், டாலர்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி அந்த இடத்துல வில்ஸ்ன்னு சொல்லுவாங்க போல. அப்ப அந்த ஜஸ்டர் இருந்துட்டு, சரி இப்ப அந்த பேஜ் ஆஃப் ஸ்லாத்தை எங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணு அப்படிங்கிறப்ப, ஹீரோவும் அஃப்கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்கிறப்ப, அவங்களோட மேஜிக் பார் வச்சு அதை உடனே இழுத்துறாங்க. அப்போ உடனே சலீம் இருந்துட்டு போறதுக்கு தயாராக அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை இழுத்துக்கிட்டு அங்கிருந்து ஓடுறாங்க. அவங்களை விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் சொல்றப்ப, ஹீரோ இருந்துட்டு, அப்படின்னா அது அவங்க கைக்கு கிடைச்சதுமே என்ன போட்டுதல தான் அவங்க பிளான் பண்ணிட்டு இருந்தாங்களா அப்படிங்கிறப்ப, சலீம் இருந்துட்டு, நான் உனக்கு பண்ண ப்ராமிஸ் தான், அதனால நான் ஒரு சேஃபான பிளேஸ்க்கு வந்துட்டு கூட்டிட்டு போறேன், எங்க கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிறப்ப, ஹீரோ வந்துட்டு, நான் என்னோட அகாடமிக்கு திரும்பி போகணும், அதனால பக்கத்துல இருக்கிற ட்ரெயின் ஸ்டேஷன்ல என்ன விட்டுருங்க அப்படிங்கிறப்ப, சலீம் இருந்துட்டு, ரால்டன் அகாடமியா, அங்க இருக்கிற அந்த டவர் மாஸ்டர் பேர்ட்டுக்கு வந்துட்டு நீ ஒரு பிளாக் மெஜிஷியன் தெரியுமா அப்படிங்கிறப்ப, ஹீரோ இருந்துட்டு, அது அவருக்கு தெரிஞ்சிருந்தா நேரம் நான் உயிரோட இருப்பேன் அப்படின்னு நீ நினைக்கிறியா அப்படிங்கிறப்ப, சலீம் இருந்துட்டு, உன்னாலே விதி அப்படிங்கிறது ஒரு கியூரியஸான திங்கு தானே, சரி டைம் வரப்ப எல்லாத்தையுமே நீயே வந்துட்டு கண்டுபிடிப்ப அப்படிங்கிறப்ப, ஹீரோ வந்துட்டு, நீ என்ன பேசிட்டு இருக்குன்னு எனக்கு புரியல அப்படிங்கிறப்ப, சலீம் இருந்துட்டு, நான் தான் உனக்கு வர வழியில சொன்னல, முடிஞ்ச அளவுக்கு போராடு, தட்ஸ் ஆல், உன்னால சர்வைவ் ஆகிற வரைக்கும் உண்மையாலுமே நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நீ கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு அவனோட ஹாஸ்டலுக்கு கொண்டு போயிட்டு அதுக்குள்ள இருக்கிற டெட் பாடி எடுத்துட்டு, இவ்வளவு பெரிய டெட் பாடிஸ் வந்துட்டு அந்த சின்ன பேக்ல வந்துட்டு போட்டு வச்சிருக்காங்களா, உண்மையுமே அந்த சப்ஸ்பேஸ் பேக் அப்படிங்கிறது ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும் போல, எனக்கு வேற வழியே இல்லாம தான் நிக்கல வந்துட்டு ஒரு ஸ்கெலிட்டனா வந்துட்டு நான் சமன் பண்ணேன், பட் இவங்க 2 பேத்தையுமே என்னோட நெக்ரோமான்சியோட லெவலை நான் இன்க்ரீஸ் பண்ணி ஹை லெவல் சமன்ஸா தான் சமன் பண்ணணும், இப்போதைக்கு அவங்கள நான் என்னோட இன்வென்டரியில வந்துட்டு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அப்படின்னு பாக்குறப்ப அந்த இடத்துல ஒரு புக் இருக்கு, என்ன அப்படின்னா மார்னே பிளாக் மேஜிக் டோம் அப்படிங்கிற ஒரு புக், இது அந்த மார்னே அப்படின்னு ஹீரோக்கு இப்ப டெட் பாடி கொடுத்தாருல ஒருத்தர், அவரே எழுதின புக், ஹீரோ வந்துட்டு மார்னே கிட்ட இருந்து ஒரு கிஃப்டா கேரன் லைப்ரரியில கிடைக்காத நிறைய நாலேஜ் இந்த புக்ல இருந்து எனக்கு கிடைக்குமே, இதை நான் ரீட் பண்ணேன் அப்படின்னா
அந்த டெட் பாடிஸை என்னால ஹை லெவல் சமன்ஸா மாத்த முடியும் தானே அப்படிங்கிறப்ப இன்னொரு நோட்டிபிகேஷன் சிஸ்டம்ல வருது. என்னன்னா நிக்கலை வந்துட்டு ஹீரோவால எவால்வ் பண்ண முடியும். அதுவும் 100% ப்ராபபிலிட்டி இருக்கு. 66 வேரியேஷன்ல நிக்கலால எவல்யூஷன் ஆக முடியும். எவால்வ் ஆக உங்களுக்கு விருப்பமா அப்படின்னு சிஸ்டம்ல கேக்குது. ஹீரோ வந்துட்டு எப்ப நிக்கலை எவால்வ் பண்ண டைம் வரும் அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். பட் ஃபைனலா அந்த டைம் வந்துருச்சு போல. பேஜா ஸ்லாத் இருந்துட்டு நிக்கல் கிட்ட இருந்து போனதுனால இந்த விண்டோ வரதுனால அந்த பேஜா ஸ்லாத்னால ஏதோ ஒரு எவல்யூஷன் ட்ரிகர் ஆயிருக்கு போல. இதை பத்தி நான் கவலைப்பட்டு எனக்கு எதுவும் ஆக போறது இல்ல. அது மட்டும் இல்லாம 100% வேற எவால்வ் ஆகுன்னு போட்டிருக்கு. அதனால கிளிக் பண்ணி பாத்திரலாம் அப்படிங்கிறப்ப எவால்வ் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோ வந்துட்டு வேம்பயருக்கு வந்துட்டு வலி வந்த மாதிரி நிக்கலுக்கு எதுவுமே வலி வரல போலயே. அது காரணம் இவன் 100 அப்படிங்கறனாலயா அப்படிங்கிறப்ப டக்குனு கதவு தட்டுற சத்தம் கேக்குது. ஹீரோ வந்துட்டு நிக்கலை உள்ள அமுச்சு வச்சுட்டு யார் அப்படின்னு போறப்ப லூசியா தான் வந்துட்டு சீனியர் கொஞ்சம் டைம் வந்துட்டு எனக்கு ஒதுக்குறீங்களா அப்படின்னு கேக்குறா. அதுக்கப்புறம் அங்க சலீம் இருந்துட்டு தாத்தா மோர்னே உங்கள்ட்ட ஒண்ணு கேட்கலாமா? நீங்க வந்துட்டு எனக்கு அந்த ஸ்லாத்த பத்தின இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க. அதுக்கு காரணம் அந்த ஆண்ட்ரியஸை வந்துட்டு நான் காப்பாத்தணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க கரெக்ட் தானே அப்படிங்கிறப்ப அவர் எதுவுமே சொல்லல. சலீம் இருந்துட்டு ஓ அதுக்கு நான் எஸ்ன்னு அர்த்தம் எடுத்துக்கிட்டுமா? வெல் நீங்க வந்துட்டு அவனோட அப்பா கேனையுமே இருந்துட்டு நல்லா பாத்துக்கிட்டீங்க. இப்ப அவனோட பையனையும் நல்லா பாத்துக்கிறீங்க. ஓ வெயிட் கேனை வந்துட்டு எம்பையர் வந்துட்டு உங்க மேல ஃபோர்ஸ் பண்ணாங்க கரெக்ட் தானே? அவனுக்கு வந்துட்டு எந்த டேலண்ட்டுமே இல்லாதனால நீங்க வந்துட்டு அவனுக்கு கத்து எடுக்க வேண்டியதா இருந்துச்சு கரெக்டா அப்படிங்கிறப்ப மோர்னே இருந்துட்டு சலீம் உனக்கு நெக்ரோமான்சியோட ஆரிஜின்ஸ் தெரியுமா அப்படிங்கிறப்ப எதுக்கு இப்படி சடனா கொஸ்டின் கேக்குறீங்க அப்படிங்கிறப்ப மோர்னே இருந்துட்டு நெக்ரோமான்சி அப்படிங்கிறது சாகா வாரத்தை வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பர்சூட் பண்ணி கண்டுபிடிக்கப்பட்டது. ப்ரிசைஸா சொல்லணும் அப்படின்னா நெக்ரோமான்சி அப்படிங்கிறது நம்ம லவ் பண்ணவங்களை சாகா வாரம் உள்ளவங்களா மாத்துறதுக்காக உருவாக்கப்பட்டது. நம்மளோட லவ்டு ஒன்ஸை நம்ம கூடவே கடைசி வரைக்கும் வச்சுக்கணும் அப்படிங்கிற அப்சர்ஷனால உருவானதுதான் நெக்ரோமான்சி அப்படிங்கிறப்ப சரி பண்ணிட்டு இப்ப என்ன ஓல்டு மேனோட கதை சொல்றீங்களா? நீங்க ஒரு சேஜ் மாதிரி தானே, நான் சொல்ற எல்லாமே உங்களுக்கு புரியும் தானே அப்படிங்கிறப்ப சரி விடு அப்படிங்கிறப்ப சலீம் வந்துட்டு லுக்ஸ் அந்த கேனை தவிர மறுபடியும் கிராம்வெல் ஃபேமிலியோட உங்களுக்கு வந்துட்டு ஒரு கனெக்ஷன் வந்துட்டு ஏற்படுது போல. நான் இப்ப அதுக்கப்புறம் ஃபோர்ஸ் பண்ணி உங்களை கேட்டாலும் நீங்க வந்துட்டு ஆன்சர் பண்ண போறது கிடையாது. அதனால நான் கிவ் அப் பண்ணிடுறேன் அப்படிங்கிறப்ப அந்த மார்னே தாத்தா இருந்துட்டு அந்த பையன் எப்படிப்பட்டவன், நீ அவனை பத்தி என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கேன் அப்படிங்கிறப்ப சலீம் இருந்துட்டு எனக்கு நல்லா தெரியும் நீங்க எல்லா விஷயத்தையுமே நீங்க பாத்துட்டீங்க. அங்க ஜாம்பி போட்டிருந்த பூப்ல வந்துட்டு ஒரு ஈ மாதிரி சுத்தி எல்லாத்தையுமே பார்த்திருப்பீங்க. எனிவே உங்களுக்கு வந்து நான் இதை மட்டும் சொல்றேன். கண்டிப்பா இந்த உலகத்திலேயே அந்த பையன் தான் மோஸ்ட் இன்சேனான பர்சனா மாற போறான். என்னை விடவே ரொம்ப கிரேசியா மாற போறான். அதுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாப்ல. அவர் இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல ஒருத்தர் நம்ம ஹீரோ கிட்ட ஹாய் நான் தான் வில்லியம் எவர்லாஸ்ட் ஹாலிங்டன் அப்படின்னு சொல்றப்பல எவர்லாஸ்ட்னு வந்தாலே நம்ம லூசியாவோட ஃபேமிலி தான் அது. அவ ஹீரோ வந்துட்டு ஆண்ட்ரியாஸ் கிராம்பல் அப்படிங்கிறப்ப ஐம் சாரி உன்னை வந்துட்டு இனிஷியல் செட்டில்மெண்ட்டுக்காக இவ்வளவு தூரம் வர வச்சுட்டேன்ல. நான் வந்துட்டு உன்னை நேர்ல பார்த்து பேசணும் அப்படின்னு நினைச்சேன். சின்ஸ் நம்ம வந்துட்டு இப்ப இருந்து ஒன்னா ஒர்க் பண்ண போறோம் அப்படிங்கறதுனால அது மட்டும் இல்லாம நீ லூசியாவோட ஒரு ஃப்ரெண்டா மாறி இருக்க அப்படிங்கறனாலே நான் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அப்படிங்கிறப்ப நானுமே உங்களை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு தான் இருந்தேன். உங்க பொண்ணு இருந்துட்டு எனக்கு வந்துட்டு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கா. இந்த ஒரு நல்ல டீலுமே கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கா அப்படிங்கிறப்ப வில்லியம் இருந்துட்டு அட நீ தான் இந்த போர்ஷனை வந்து ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசருமே, சோ அட்லீஸ்ட் உனக்கு ப்ராஃபிட் ஆச்சு கிடைக்கணும்ல அப்படிங்கிறப்ப லூசியா இருந்துட்டு நீங்க எனக்கு நன்றி கடன் பட்டிருக்கீங்க, இவ்வளோ நல்ல டீலை வந்துட்டு உங்களுக்காக பிடிச்சு கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறப்ப சரி இந்தாங்க இதை பாருங்க அப்படிங்கிறப்ப ஹீரோக்கு வந்துட்டு அந்த போர்ஷனை ஹீரோ கண்டுபிடிச்சான் இல்லையா, அது இவங்க லூசியாவோட கம்பெனி தான் வந்துட்டு விக்குது. அதுல வர வருமானத்துல 60% நம்ம ஹீரோக்கு வந்துட்டு கிடைக்குது. அதுவும் ஈச் ஒன்லயும் 3 மில்லியன் வில்ஸ் வந்துட்டு ஹீரோக்கு கிடைக்கிறப்ப கடைசியா அவனுக்கு இப்ப கிடைக்கிற அமௌண்ட் வந்துட்டு 1.8 பில்லியன் வியூஸ். ஹீரோ வந்துட்டு வெயிட் ஒரு மாசத்துக்கு முன்னாடி எனக்கு வந்துட்டு ஒரு 1000 வில்ஸ் கிடைச்சாலே சாலிடா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு பாக்குறப்ப வில்லியம் வந்துட்டு அது வந்துட்டு ஹாட் கேக்ஸ் மாதிரி செம்மையா செல் ஆயிட்டு இருக்குது. சோ அடுத்த டைம் இன்னுமே உனக்கு அதிக அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி பிசினஸ் பத்தி பேசினது போதும், நம்ம டின்னர் சாப்பிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் லூசியா இருந்துட்டு ஒரு ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்திருக்கா. சோ உங்களோட ஸ்டோரிஸை பத்தி கேட்கறதுக்கு நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். அது மட்டும் இல்லாம ஒரு பாய வேற கூட்டிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு மாசம் கழிச்சு அந்த போர்ஷன் வந்துட்டு ரொம்பவே பாப்புலர் ஆயிருது. காம்பேட்டுக்கு மட்டும் கிடையாது, ஹை சொசைட்டிலுமே அதை வந்துட்டு பயங்கரமா வாங்க ஆரம்பிச்சாங்க. ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லூசியாவோட கம்பெனி இருந்தது நிறைய இடத்துல ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி அமைக்க ஆரம்பிச்சாங்க. ஹீரோ வந்துட்டு என்னோட போர்ஷன் வந்துட்டு ஒரே மாசத்துல 2000 யூனிட்ஸ் விற்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல. இப்படி நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சா டேப்லெட்டா ஃபர்ஸ்டே வாங்கியிருப்பேன். ஹானஸ்டா போர்ஷன்ல இருந்து இவ்வளவு வரும் அப்படின்னு நினைச்சு கூட பார்க்கல. இதனால நிறைய பாப்புலாரிட்டி எனக்கு கிடைச்சு நிறைய நொபிலிட்டி கிட்ட இருந்து எனக்கு சப்போர்ட் கிடைச்சது. என்கிட்ட இப்ப 6 பில்லியன் வில்ஸ் இருந்துட்டு இருக்கு. கிராம்வெல் எஸ்டேட் வந்துட்டு 3.5 பில்லியன் வந்துட்டு ஒர்த் இருக்கும், இன்க்ளூடிங் ஹேண்ட்லிங் ஃபீஸோட சேர்த்து. சோ என்னோட எஸ்டேட்டை நான் திரும்பி வாங்கினாலும் என்கிட்ட இன்னுமே நிறைய பணம் இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி என் கையில போட்டு அந்த ரிங்க ஒருத்தன் கொடுத்தேன் இல்லையா, அதை வந்துட்டு நான் திரும்ப வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங்க கொடுத்த அந்த சுடுகாடுல இருக்கிற பைமன் கிட்ட வந்துட்டு ஹீரோ போறப்ப பக்கத்துல வந்துட்டு யாரோ நின்னுட்டு இருக்கான். ஹீரோ வந்துட்டு யார் அது பக்கத்துல அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த பைமன் வந்துட்டு வெல்கம் உள்ள நம்ம போகலாம் போயிட்டு டீ குடிக்கலாம் அப்படிங்கிறப்ப ஹீரோ பக்கத்துல யாரு அப்படிங்கிறப்ப ஓ இவனா, இவன் வந்துட்டு சாட்சிக்காக கூட்டிட்டு வந்திருக்கேன், இது தேவையில்லதான் பட் பொருளை உன்ட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு பின்னாடி எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுல, அதனால என்ன கூட்டி வந்திருக்கேன், சரி நம்ம உள்ள போலாம் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு
சாட்சிக்கு வந்தவன் மூஞ்சில மாஸ்க்கு கையில கத்தியோட இருக்கான். இதை நான் நம்பணுமா? ஐ நோ பைமன் இருந்துட்டு நெக்ரோமேன்சி யாருக்குமே தெரியாம நிறைய நாள் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். பட் கேம்ல கேரனை விட அவன் ஒன்னும் பெரிய ஆளா கிடையாது. சோ இவன் ஒரு சின்ன பொடுசு மாதிரி தான் எனக்கு. இப்ப நானுமே வந்துட்டு நிறைய லெவல் அதிகமா இருக்கனால இவன் எனக்கு ஒரு மேட்சே கிடையாது. அது மட்டும் இல்லாம எவால்வ்டு நிக்கலால இப்ப ஆராவை யூஸ் பண்ண முடியும். சோ ஆரா மாஸ்டர் லெவல் அளவுக்கு யாராச்சும் இருந்தா மட்டும்தான் நிக்கலால அவங்கள்ட்ட தோத்து போகவே முடியும். பட் இப்ப பிரச்சனை எப்படின்னா இந்த மாஸ்க போட்டுக்கிறவன் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி இருக்கான். மேபி என்னோட வயிற்றுல இருக்கிற என்னோட எனர்ஜியை வந்துட்டு நான் ரிலீஸ் பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன். ஹோல்டு பேக் பண்ணா நல்லது அப்படின்னு நினைச்சேன். பட் இப்ப எனக்கு கரெக்டா தெரியல. அப்படிங்கிறப்ப அந்த பைமன் வந்துட்டு இந்தா நான் வந்துட்டு இதை கான்கிரேஷன்ல தெரிஞ்சவங்கிட்ட இருந்து ஆர்டர் பண்ண டீ நல்லா இருக்கும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இந்த டீக்கு பதிலா நான் அந்த ரிங்க பத்தி பேசலாம் ஆசைப்படுறேன். சோ முடிஞ்ச அதை பத்தி பேசலாமா அப்படிங்கிறப்ப ஏன் இவ்வளவு அவசரப்படுற அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நான் உங்ககிட்ட வாங்கிட்டு போன அந்த பணமும் இருந்துட்டு ஒரு மீடியம் லெவல்ல தான் இருந்துச்சு. பட் நீ என்கிட்ட நல்லா நடந்துக்கிறதுனால எக்ஸ்சேஞ்சா உனக்கு வந்துட்டு 5 மில்லியன் வில்ஸ் வந்துட்டு தரேன் அப்படிங்கிறப்ப ஃபர்ஸ்ட் 5 மில்லியன் மாதிரி தான் மூஞ்ச வைக்கிறான். அதுக்கப்புறம் சிரிச்சுட்டு லுக் அட் யூ நான் வந்துட்டு நோட்டீஸ் பண்ணாம ரொம்ப பெரிய ஆளா வளர்ந்துட்டு போல ஆண்ட்ரியாஸ், ரொம்ப பெருந்தன்மையா வேற எனக்கு நிறைய காசு கொடுக்குறாங்க. வீழ்ந்து போயிருந்தாலும் நீ இன்னுமே ஒரு நோபல் ஃபேமிலியை சேர்ந்தவங்கள. பட் இந்த டீல் வந்துட்டு கொஞ்சம் ஆர்ஷா இருக்குல்ல, இதை சீக்கிரட்டா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்குற பிரைஸ் வந்துட்டு ரொம்ப சீப்பா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு என்ன நான் உனக்கு இன்னும் பணம் கொடுக்கணும்னு சொல்றியா அப்படிங்கிறப்ப பைமன் இருந்து கவலையப்படாத பணம்லாம் வேணாம், கான்கிரேஷன்ல உனக்கு சில ஐட்டம்ஸ் கிடைச்சதுல அங்க வந்துட்டு செம்ம ஸ்டஃப் எல்லாம் உனக்கு கிடைச்சதாமே, அதுல வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கொடுத்தா போதும், என்ன இது ஒன்னும் ஒரு பேடான டீல் கிடையாது தானே அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இந்த ஆஃபரை நான் அப்ரிஷியேட் பண்றதான். பட் நான் கிளியரா சொல்றேன் 5 மில்லியன் வில்ஸ் அதுக்கு மேல எதுவுமே தர முடியாது அப்படிங்கிறப்ப அந்த பைமன் வந்துட்டு ஹே பொடியா நான் சொல்றது வந்துட்டு உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இல்ல நீ என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டா எனக்கு புரிய வருது. உனக்கு என்கிட்ட டீல் பேசுறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல அப்படிங்கிறப்ப அந்த மாஸ்க் போட்டு வந்துட்டு பைமன் எனக்கு தெரிஞ்ச பேச்சுவார்த்தை முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து பின்னாடி நிக்கல வர வச்சுட்டு சின்ஸ் எனக்கு வந்து இந்த ட்ரேட் பண்ணி ரொம்ப டயர்ட் ஆயிருச்சா அதனால என் சபார்டினேட்டா வர வைக்கிறேன். பை த வே என்கிட்ட வந்துட்டு ஒரே ஒரு கொஸ்டின் இருக்கு, உண்மையுமே உங்களால என்ன தோக்கடிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கறான். இப்போ வந்துட்டு நிக்கல் ஸ்கெலட்டன் வந்துட்டு எவால்வ் ஆயிருக்கான். ஸ்லாத் ஃபேண்டம் லெஜெண்டரி நிக்கல் லைஃபில் அப்படிங்கிற மாதிரி எவால்வ் ஆயிருக்கான். டயர் 5ல இருக்கான். ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஸ்டேஜ் ஆஃப் ஸ்லாத் வச்சிருந்தாங்களே அதுகிட்ட இருந்து ஏதோ ஒரு பவர் தான் நிக்கலுக்கு கிடைச்சிருக்கிற மாதிரி இருக்கு. அப்ப இந்த பைமன் இங்க பாரு உனக்கு சொன்னதை விட நான் எக்ஸ்ட்ரா பணம் வந்துட்டு தரேன். சோ அந்த பொடியனை இருந்துட்டு அப்படியே அறுத்து போட்டுரு, அதுக்கப்புறம் அவனோட பொருள்லாம் எடுத்துரு அப்படிங்கிறப்ப பின்னாடி நிக்கல் இருந்துட்டு டக்குன்னு அட்டாக் பண்ண வந்துடுறான். ஆனா அந்த மாஸ்க் போட்டிருந்தவன்ட்டு நிக்கலோட அட்டாக்கே இருந்துட்டு பிளாக் பண்ணிடுறான். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன்.